என்ன எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடி ஆயிடுச்சு. கன்ஃபர்மேஷன் வந்துருச்சா? இல்ல, எப்போ வேணாலும் வரலாம். ஆல்மோஸ்ட் ஓவர். உன் பேர் என்ன? சிந்து. ரொம்ப நன்றி. நில்லுங்க. எங்க போறீங்க? பிரசாதம் கொடுக்கணும். போக கூடாது. விடியா சார், நீங்க போங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஏய், என்னையா பண்ற? சட்டு கசங்கிடும். தூசி போயா. ஹலோ, மிஷன் ஹாஸ்பிட்டல். சார் சொல்லுங்க. சாரி சார், செக்ரட்டரி வந்துருவாரு. வணக்கம் ஐயா. பிள்ளையார் கோயில் பிரசாதம். அவர் கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. வணக்கம் தலைவரே, நீங்க அங்க போகாம இருக்கிறது தான் நல்லது. நீங்க போனீங்கன்னா அங்க ஏதாவது நடந்துரும். யோ, தப்பு செஞ்சவன் தான் ஜனங்களை பார்த்து பயப்படணும். எனக்கு அந்த பயம்லாம் ஒண்ணும் இல்லை. சாக மாட்டாரு எங்க முதலமைச்சர், சாக மாட்டாரு எங்க முதலமைச்சர், சாக மாட்டாரு எங்க முதலமைச்சர், சாக மாட்டாரு எங்க முதலமைச்சர், சாக மாட்டாரு. தலைவரோட முகத்துல துக்கம் இருந்தாலும் உள்ள ஹாப்பியா தான் இருப்பாரு. அடுத்த சிஎம் ஆகலாம்ல. சும்மா இருடா, அறிவில்லாதவனே. ஐயோ சார், நான் பார்க்கல. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வாங்க சார். இப்ப எப்படி இருக்காரு? இப்ப எதுவும் சொல்ல முடியாது சார். ப்ளீஸ் சார். சார் வணக்கம். Thank God, CM is safe. ரொம்ப சீரியஸா இருந்தாரு. கடவுள் காப்பாத்திட்டாரு. நான் வரேன். நான் கூப்பிடுறேன். டாக்டர் என்ன சொன்னாரு? சிஎம் சேஃபா இருக்காரு. என்னாச்சு? காப்பாத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு சந்தோஷம். இப்படியா சார் சந்தோஷப்படுவாங்க? அது என்னோட ஸ்டைல். உனக்கு இப்ப என்ன வேணும்? நான் இப்ப வந்துடுறேன் சார். இங்க பாருங்க டீச்சர், 11 வாட்டி அடிப்பிரதட்சணம் பண்ணிருக்கேன். கடவுள் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டாரு. சிஎம்மோட 2வது அட்டாக் இது. தட் டு எ மாசிவ் அட்டாக். அதோட அவரோட இந்த கண்டிஷன்ல டு பி வெரி ஃப்ராங்க், நாங்க உட்பட யாருமே எதிர்பார்க்கல அவர் மீண்டு வருவார்னு. இட்ஸ் a miracle. சைட் ப்ளீஸ். சைட். சார், ஒரே ஒரு क्वेश्चन சார். கடந்த 48 மணி நேரமா எங்களுக்குள்ள இருந்த பாரம் ரிலீஃப் ஆயிடுச்சு. சார், முதலமைச்சர் பூர்ணமா குணமாயி வந்ததுல கட்சி செக்ரட்டரியுடைய முக்கியமான அபிப்பிராயம் என்ன சார்? தலைவர் உள்ள போகும்போது ஹாப்பியா இருந்தாரே சார், இப்போ என்ன சோகமா இருக்கீங்க? சிஎம் பொழைச்சதுக்கு சந்தோஷம் தானே சார் படணும். பதில் சொல்லிட்டு சும்மா இருடா. சார் உனக்கு வேற வேலை இல்லையா? வா. ஏன் இப்படி பண்றீங்க? என்னாச்சு? அடுத்த அட்டாக்கு வந்தாச்சோ? இது 2வது ஜென்மம். தலைவருக்கு சனி தோஷம். இது பயமுறுத்த தான் செய்யும், நிச்சயமா கொல்லாது. போடா, நீயும் உன் சனி தோஷமும். சார், குடிக்க ஏதாவது வேணுங்க? என்ன பரீரா? டாக்டர் அம்ஷா வாங்க, சம்திங் இம்பார்ட்டன்ட். வாங்க சார். உஷா கண்ணன், பேத்தாலஜிஸ்ட். சார், சிஎம்மோட பிளட் சாம்பிளை உஷா தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஷி ஹஸ் காட் த ரியலி பேட் நியூஸ். சிஎம்மோட பிளட் ரிசல்ட்ல
ஏதோ ஃபாரின் கண்டென்ட்டோட ட்ரேஸ் பார்த்தேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஐ டவுட் சம் பாய்சன். ஓ காட் ஜீசஸ், இது எப்படி நடந்துச்சு? இப்ப அட்டாக் வர்றதுக்கு இதுதான் காரணமா? அது என்னன்னு டீட்டெயிலா டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். இட் வில் டேக் டைம். ஆர் யூ ஷூர்? சந்தேகப்படாம இருக்க முடியாது சார். யாருக்கு சார் கால் பண்றீங்க? நத்திங், மெடிக்கல். இட்ஸ் அ கிரைம். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். வயிறு கொஞ்சம் பெருசாயிடுச்சு. டேய் ச்சே, முட்டாள், அறிவில்லாதவன். தலைவரே, என்ன இங்க? தெரியலையே, ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு வர சொன்னாங்களே. என்னையும் வர சொல்லியிருந்தாரு. என்னத்த மீட்டிங்கோ? சிஎம் எப்படி இருக்காரு? நார்மலா தான் இருக்காரு. வீட்டுக்கு வந்துட்டாரு? ஆமா ஆமா. ஐயோ, உங்க ஷர்ட் என்ன கசங்கி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க கலாய்க்காதீங்க. வாங்க வாங்க. டாக்டர் ஜான், ப்ளீஸ் கண்டினியூ. நீங்க வர்றதுக்கு முன்னாடி நானும் டிஜிபி ரகுராம் சாரும், டிஜிபி இன்டெலிஜென்ஸ் ஸ்ரீனிவாசன் சாரும், அப்புறம் கொலிக் டாக்டர் ஃபரீரா ஹாசனும் டாக்டர் ஜெய்சீலன் கூட ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தோம். அதோட கண்டென்ட் என்னன்னு நான் சொல்றேன். சிஎம்முக்கு நடந்தது ஒரு மாசிவ் அட்டாக்காக தான் இருந்தது. பை தி கிரேஸ் ஆஃப் காட் சிஎம் இப்போ கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டாரு. பட் இந்த அட்டாக் வர்றதுக்கான காரணம், I am afraid, Mr. Vasudevan. CM was poisoned. ஏதோ ஒரு விதத்துல விஷம் உள்ள போனதுனால தான் இப்படி மாசிவ் அட்டாக் வந்திருக்கு. சிஎமோட பிளட் சாம்பிளை டெஸ்ட் பண்றப்போ ஏதோ ஃபாரின் கண்டென்ட் பார்த்தோம். அதுதான் எங்களோட சந்தேகம். அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதே ஒரு பாய்சன் மாதிரி இருந்தது. சுத்தி விளக்காம கேக்குறேன், சிஎம் யாராவது கொலை முயற்சி பண்ணிருக்காங்களா? வாஸ் இட் an assassination attempt? எஸ், அதுதான் சந்தேகமா இருக்கு. சிஎம்க்கு இப்போ உடல்நிலை எப்படி இருக்கு டாக்டர்? சாட்டிஸ்ஃபேக்டரின்னு சொல்லலாம். சிஎம்க்கு இதை பத்தி சொல்லலாமா? சொல்லணும். சொல்லாம எப்படி? சிஎம் கிட்ட மட்டும் இல்ல, கட்சியிலையும் விவரத்தை சொல்லணும். மற்ற கவர்மெண்ட் மாதிரி எல்லாம் இல்ல, இங்க கட்சி தான் ஒரு ஸ்டெப் மேல இருக்கு. இம்பாசிபிள். அவரை இன்னொரு தடவை செக் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா இந்த ஷாக்கை தாங்க முடியுமான்னு தெரியல. ஆமாம், செக் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லலாம். மீடியாக்கு சொல்ல வேண்டாமா? சொல்ல வேண்டியது வரலாம். சொல்லாம இருந்தா அதை விட பிரச்சனை ஆயிடும். மீடியா கிட்ட சொல்லணும்லாம் நினைக்காதீங்க. அதை எல்லாத்தையும் கட்சி பார்த்துக்கும். என்ன தலைவரே? எவ்வளவு மாசம் தேவைப்படும் இந்த விசாரணையை நடத்தி முடிக்கிறதுக்கு? மாசங்களா? நாட்கள் இல்லைன்னா மணி நேரங்கள். அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கணும். சிஎம்க்கு எப்படி பாய்சன் கொடுத்தாங்க, அது யாரு, எப்ப, எப்படி பண்ணாங்கன்னு. ஆமா ஆமா தலைவரே, உடனே இது நடக்கணும்னா அந்த கேஸ் சிபிஐ கிட்ட தான் ஒப்படைக்கணும். இல்லைன்னா எதனா போய் கேஸ் போட்டு கோர்ட்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. பீட்டர் ப்ளீஸ், இட்ஸ் a serious meeting. சரி சரி, யாரு நம்ம ஃபோர்ஸ்லயே இந்த கேஸுக்கு தகுதியான ஆளு? பெருமாள், கம் சார். என்ன விஷயம்னு உங்களுக்கு புரியுதுல்ல? எல்லாம் மெடிக்கல் டேர்ம் சார், கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுக்கு எதுனா கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்க டாக்டர் ஃபரிதா கிட்ட கேட்கலாம். ஓகே சார். சார், சிஎம் கிட்ட இதை பத்தி பேசுறதுக்கு முடிவெடுத்துட்டீங்களா? we are already late. அப்பதான் டாக்டர் ஜான் சொன்னாரு இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு சொல்லலான்னு. அது அவரோட பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி வாசுதேவன் நேரம் பார்த்து சொல்லிடுவார். சார், மிஸ்டர் வாசுதேவன் தவிர்த்து வேற யாருக்காச்சும் தெரியுமா? அது என்னன்னா, எனக்கு டிஜிபி ஸ்ரீனிவாஸ், டாக்டர் ஜான், டாக்டர் ஜெய்சீலன், டாக்டர் ஃபரிதா அண்ட் அஃப்கோர்ஸ் யூ. ஐம் சாரி ஏடிஜிபி, பீட்டருக்கும் தெரியும். ஓ, எது கேட்குறீங்க? இனி யாருக்கும் தெரியக்கூடாது. இப்போ வரைக்கும் தெரிஞ்சவங்களே அதிகம். That includes the CM. What? CM கிட்டே சொல்ல வேணாம். ஓய், காரணம் இருக்கு சார். என்ன காரணம் பெருமாள்? நிறைய காரணம் இருக்கு சார். அதுல முக்கியமான காரணம், கட்சிக்குள்ளேயே சிஎம்க்கு எதனா பிரச்சனை இருக்கலாம். சிஎம்க்கும் கட்சி ஆளுங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பீட்டர் ப்ளீஸ், யூ மே கண்டினியூ. டு பி ஃப்ராங்க், கொலை முயற்சி தான் நடந்திருக்கு. சிஎம்க்கு தெரிஞ்சா மீடியாவுக்கும் தெரிஞ்சிடும். அவங்கள தவிர்க்க முடியாது. ஏதாச்சும் பிரீஃபிங் நடுவில் யாராச்சும் ஒரு ரிப்போர்ட்டர்
கொலை முயற்சிக்கு பின்னாடி யாருன்னு சிஎம் கிட்ட கேட்டா என்னோட எதிரிங்க யாருன்னு நான் வேற சொல்லணுமான விளையாட்டுக்கு திருப்பி வர அவர் ஒரு கொஸ்டின் கேட்பாரு. மன்னிச்சிருங்க சார். அவர் அந்த மாதிரி பேசலன்னா கூட மீடியா இன்ஃபர்மேஷனை வாங்க பார்ப்பாங்க. அப்புறம் நாட்டில் ரத்த ஆறுதான் ஓடும். கட்சி தொண்டர்கள் ரோட்ல போராட்டம் தான் பண்ணுவாங்க. அப்புறம் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை போலீஸால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சார். அதனால சொல்லாதீங்க, இனி யாருக்கும் தெரியக்கூடாது. தட் இன்க்ளூட்ஸ் தி சிஎம். சிஎம்க்கு தெரியட்டும், தெரியாம போகட்டும். ஆனா கட்சிக்கு சொல்லாம இருக்கவே முடியாது. கட்சிக்கும் தெரியக்கூடாது. த லீஸ் நோஸ் இட், த லெஸ் டேஞ்சரஸ் இட் இஸ். அப்படின்னா கட்சிக்கும் தெரியக்கூடாது சார். த லீஸ் நோஸ் இட், த லெஸ் டேஞ்சரஸ் இட் இஸ். ஓ, இப்போ பெருமாள் சொன்ன விஷயம் உண்மைதான். வெரி கரெக்ட். ஓ, அவ்வளவு கரெக்டுன்னு எனக்கு தோணலை டாக்டர். வேண்டாம், கட்சிக்கு தெரிய வேண்டாம். கட்சியுமா? கட்சிக்கும். இந்த விசாரணையை எப்படி எங்க ஆரம்பிக்க போறீங்க? இருட்டில் இருந்து ஆரம்பிக்கணும் சார். நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. எந்த கிளவும் இல்லாததால நம்ம இருட்டில் தான் தேடி கண்டுபிடிக்கணும். பட்ட பகல்ல தேடினாலே ஒன்றும் கிடைக்காது. இதுல இருட்டில் தேடினா என்ன கிடைக்க போகுது? ஏதாவது ஒரு ப்ரோக்ரஸை எப்போ எதிர்பார்க்கலாம்? சார், இந்த சம்பவம் எனக்கு தெரிஞ்ச 3 மணி நேரம் 42 நிமிஷம் தான் ஆகுது. யூ ஆர் ஆஸ்கிங் மீ டூ மச். ஐ நோ டென்ஷன் பெருமாள். முதல்ல ஒரு டென்ஷன் தான் இருந்துச்சு, எப்படி யார் செஞ்சான்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ இன்னொரு டென்ஷனும் கூட வந்துருச்சு. இப்போ சிஎம் சேர்த்து யாருக்கும் தெரியாம பார்த்துக்கிடணும். அது மட்டும் இல்லை சார், இன்னொரு டென்ஷனும் பாக்கி இருக்கு. தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்னொரு அட்டெம்ப்ட் கூட நடக்கலாம். என்னது? இன்னொரு அட்டெம்ப்டா? நடக்கணும்னு இங்க யாரும் ஆசைப்படல சார். ஆனா கவனமா இருக்கணும். we should be alert. எனக்கு ஏடிஜிபி பீட்டர் நினைச்சா தான் பயமா இருக்கு. உளறீர் வரணும்னு எல்லாத்தையும் மனசுல தான் வச்சுக்கிடணும். இருக்கிறது பத்தாதுன்னு இது வேற. அந்த ஆளை அவாய்ட் பண்ணிருக்கலாம். புரோட்டோகால். எனக்கு ஒரு கால் வந்தப்ப இப்படி ஒரு ரகசியத்தை கேட்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இனி என்னானாலும் அவரை கூப்பிடுற மாதிரி இல்லை. என்ன பெருமாள்? கூப்பிட்டாம இருக்க முடியாது சார். கூப்பிட்டா பிரச்சனை வரும் தான், ஆனா கூப்பிடலனாலும் பிரச்சனை வரும். ஏன்னா ஏடிஜிபி தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரே கருப்பாடா கூட இருக்கலாம். தலைவேதனை. காரியம் இல்லாத இவனை தூக்கி மண்டைக்கிட்டு ஐ எம் எ பிளடி ஃபூல். அதை சம்சாரிச்சுட்டு காரியம் இல்லை. ஆயால் எடுத்து சூசிச்சிருக்கணும். டிப்ளமசி அதே வேண்டது. பெருமாள் நல்லா அழகா மலையாளம் பேசுறாரு. மலையாளம் மட்டுமா? பெருமாள் உங்களுக்கு வேற என்ன லாங்குவேஜ் தெரியும்? கொஞ்சம் கன்னடா, கொஞ்சம் தெலுங்கு, கொஞ்சம் மலையாளம், தோடா ஹிந்தி, a little bit of English, கொஞ்சம் தமிழ். பெருமாள், உங்களுக்கு எங்க சைடுல இருந்து என்ன சப்போர்ட் வேணும்? ஆஃபீஸ் ஸ்டாஃப், எனிதிங் யூ கேன் டிமாண்ட். சார், நோ ஆஃபீஸ் நோ ஸ்டாஃப். நான் எங்க இருக்கணும் அதான் என்னோட ஆஃபீஸ். இப்போ இதுதான் என்னோட ஆஃபீஸ். வண்டியில இருந்தா வண்டி, ரோட்ல இருந்தா ரோடு, குவார்டர்ஸ்ல இருந்தா குவார்டர்ஸ். எனக்கு யார்கிட்டயாவது ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா நான் அவங்க இடத்துக்கு போய் அவங்களே பார்க்குறேன். என்னோட கேரக்டர் அப்படிதான் நான் சொல்ல வந்தேன். திமுறன்னு மட்டும் நினைச்சிடாதே. அப்புறம் எனக்கு ஏதாச்சும் தேவைன்னா மட்டும் உங்களை கூப்பிட்டுவேன், டிஸ்டர்ப் பண்ணுவேன், அட்வைஸ் கேட்கவும் செய்வேன். We do understand you, பெருமாள்.